வடை 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 உளுந்த வடை பருப்பு வடை எல்லா வடையும் இருக்கு, வாங்கம்மா வாங்க. லட்சுமின்னு நல்லா சத்தமா கூப்பிட்டுட்டே. சும்மா இருங்க மாமா, இதுக்கு மேல கத்துனா தொண்டை கிழிஞ்சிட போகுது. என்னம்மா லட்சுமி நல்லா இருக்கியா? நெட்டவழிக்கப்பா வாங்க வாங்க, பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. ஆமாம்மா, எங்கம்மா வர நேரம் இருக்கு. அது போக டாக்டர் எண்ணெயில பொரிச்சதெல்லாம் திங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காகவே என் பொண்டாட்டி எதுவும் வாங்க விட மாட்டுக்கா. சரிம்மா, ஒரு 10 வடை கெட்டுமா? ஒரு வடை எவ்வளோ? பின்னாடி எழுதி போட்டிருக்கேன் பத்திலா, 10 ரூபா. அம்மா 7 ரூபால இருந்து 8 ரூபாய்க்கு மாறி இப்ப 10 ரூபா வரை வந்துட்டா. என்னம்மா? ஐயா, பருப்பு வடை 8 ரூபா தான், உளுந்து வடை கூட்டிட்டுல, அதனால உளுந்த வடை 10 ரூபா. ஏம்மா, அவளுக்கு வடைனா நல்ல பிடிக்கும், அவளுக்கும் பேத்திக்கும் வாங்கிட்டு போகணும். சரி சரி, 10 வடை கெட்டு 100 ரூபா தாரேன். நெட்ட வழியில எப்படி இருக்கா, அந்த சைடே போக முடியல. இந்த கடை போட்டதுல இருந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன். முந்தி ஒரு தள்ளு வண்டி தனமா வச்சு புருஷனை முன்னாடி வித்துட்டு இருந்தீங்க, இப்ப கடை போட்டீங்களோ? கடை நல்லா இருக்கமா? ஆமா ஐயா, கடனை வாங்கி கடை போட்டு உட்காந்துச்சு. அவ்வளவு கூட என்னத்த கதை பேச. ஆமா ஆமா, நீ வியாபாரத்தை பாரு. சரிம்மா, வடையை கட்டு, நேராகுது. இந்தாங்க ஐயா. சரிம்மா, போயிட்டாரு. வாங்க அடிக்கடி கடைக்கு, டாக்டர் ஏதாச்சும் சொல்லிட்டு கிடப்பாரு. நல்லா வடை தின்னுங்க, அதெல்லாம் பொய். சரிம்மா, சரி சரி. டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லுதேன், டெய்லி வடை தின்னுங்க இந்த பிள்ளை. கோழி படிச்சுன்னா சாவதுக்கா? கடவுளே கடவுளே. மாமா சும்மா வாய் பார்த்துட்டு இருக்காதீங்க, போய் மாவு அரைச்சு வைங்க. சரி சரி. என்ன இனியால் பேசாம அமைதியா வரீங்க? இல்லை மகா சார், இப்போல்லாம் உங்க கூட அடிக்கடி வெளியே சுற்றுறேன், இது தப்பு தானே? எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார். ஐயோ இனியால் வருத்தப்படாதீங்க, நான் வேணா காரு திருப்பிட்டு வீட்டில் கொண்டு விட்டுறவா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், கிளம்புனதாவே இருக்கட்டும். இனியால் நான் உங்களை வார வாரம் தொந்தரவு பண்றனோ? இல்லை மகா சார், நீங்கள் என்ன மற்ற லவர் மாதிரி டெய்லி மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னா சொல்கிறீங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வாரீங்க, அதுவும் இன்னைக்கு நானே கேட்டதுனால தானே நீங்கள் தூத்துக்குடி பீச் கூட்டு போகிறீங்க. இப்போ உடனேனாலும் நான் வண்டியை திருப்பிடுறேன் இனியால், நீங்கள் எதுவும் வருத்தப்படக்கூடாது, எனக்கு அதான் வேணும். நான் தான் டெய்லி ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு கிளினிக்கில் வந்து பார்த்துக்கிடுவேனே. பரவாயில்ல மகா சார், எனக்கும் பீச்சுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. சரி சரி. இனியால் மதியானம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நான்வெஜ் தவிர எதனாலும் எனக்கு ஓகே மகா சார். அங்க மீன்லாம் நல்லா பொரிச்சு பொரிச்சு விற்பாங்க, வேண்டாமோ? நம்ம மேரேஜ் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிற மகா சார். நீங்களும் அப்படி தானே சொன்னீங்க, இப்போ என்ன மீன் கேட்குறீங்க? ஐயோ எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் கேட்டேன். நீங்களே நமக்காக விரதம் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனா? தேங்க்ஸ் இனியால். தேங்க்ஸ் எதுக்கு மகா சார்? சின்ன வயசில் தூத்துக்குடி போனது, அதுக்கப்புறமா போகவே இல்லை மகா சார். அப்புறம் லண்டனில் படிப்பு அப்படி இப்படின்ட்டு இருந்தாச்சு. இப்போ உங்கள் கூட தான் வரேன். ஓ அப்படியா? நான் நல்லா சுற்றிட்டு தான் கிடப்பேன். இனியால் பீச் வரப்போகுது. சரி மகா சார். ஐ கடல், எவ்வளோ நாளாச்சு கடலை பார்த்து. வாங்க இனியால், கால் நினைப்போம். சரி மகா சார். ஐ வானம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல மகா சார். வானம் மட்டுமா அழகு, நீங்களும் தான் அழகு. நல்லா பேச படிச்சிட்டீங்க மகா சார். கால் நினைச்சு முடிச்சுட்டு சொல்லுங்க, அங்க உட்காருவோம். சரி. ரொம்ப அழகா இருக்கு மகா சார் இந்த இடம். மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அமைதியா சூப்பரா இருக்கு. இனியால் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே மன அழுத்தெல்லாம் குறைஞ்சி மனசு ஓரளவு லேசாகும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா மகா சார், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்பனாலும் சொல்லுங்க, நான் இங்க கூட்டிட்டு வரேன், சரியா? சரி சரி, அடிக்கடி வந்தா நல்லா இருக்கும் போல. ரொம்ப நல்லா இருக்கு இடம். இனியால் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? சுண்டல், வடை, பஜ்ஜி, போண்டா. ஐயோ, அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். போங்க டாக்டரே, நீங்க இப்ப டாக்டர் கிடையாது, என்னுடைய லவ்வர். அப்பா அதை சொல்றதுக்கு எவ்வளோ வெக்கப்படுறீங்க. நான்லாம் 90s கிட்ஸ் டாக்டரு. இந்த லவ்வரு, லவ்வு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைன்னே வளர்ந்தவங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படியா? பின்ன நான் மட்டும் என்னவா 4-5 லவ் பண்ணிட்டு அலைஞ்சேன். போங்க மகா சார், நானும் அப்படிதான் நினைச்சேன் சின்ன வயசுல. சரி கிளம்புமா, நேரம் ஆயிட்டு, இருட்டுறதுக்குள்ள உங்களை வீட்டுல கொண்டு விடணும். சரி மகா சார். பூவே 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 பூவே, மல்லிகை பூவே மல்லிகை பூவே மல்லிகை பூவே. வணக்கம் சாரே, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி வச்சு விடுங்க, தலையில வெறும் மண்டையா இருக்கு. அவங்க பொண்டாட்டி இல்ல, நாங்க இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரி, வருங்கால பொண்டாட்டிக்கு பூ வாங்கி வச்சு விடுங்க, பாருங்க வெறும் மண்டையா இருக்கு. இனியால் நீங்க பூ வைப்பீங்களா?
பூ எனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கா சார். வாங்கி தரவா? ஆ சரி. அவங்க முடிக்கு ஏத்த மாதிரி தாங்கக்கா. தாரேன் பாருந்த தாரேன். இந்த பதில 2 முழம் பூ இருக்கு. உன் கையால தலையில வச்சு விடுப்பா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஏன் நீங்கள் வச்சு விட மாட்டீங்களா மகா சார்? நான் தாராளமா வச்சு விடுவேன். நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திரும்புங்க கொண்டாங்கக்கா. ரொம்ப அழகா இருக்கு இனியால். இப்பன்னா பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருக்கா. ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் வைங்க இல்லைன்னா திருஷ்டி விழுந்துட போகுது. சரிம்மா, இந்தாங்கம்மா. 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையப்பு. 20 நிமிஷம் போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாமா, மீதி காசு நீங்களே வச்சுக்கிடுங்க. பூவு 100 ரூபாய் தான்ப்பு. 400 ரூபாய் எதுக்கு எனக்கு? நான் இது சில்லறை வாங்கிட்டு வரேன். உங்க பையன் கொடுக்கறதா நினைச்சு வச்சுக்கிடுங்கம்மா, வேண்டாம். ரொம்ப நன்றிப்பு. யாருமே பூ வாங்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அது போக குழு லோனு வேற 500 ரூபாய் கட்டணுமே, என்ன செய்யன்னு கவலையோடு இருந்தேன். கடவுளா பார்த்து தான் உன்னை எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ரொம்ப நன்றிப்பா. நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கணும். சரிம்மா, போயிட்டாரு. ஏம்மா பொண்ணு, நல்ல பையம்மா உனக்கு கிடைச்சிருக்கான். விட்டுறாதம்மா, விட்டுறாத. அருமையான பிள்ளைம்மா, மனசார சொல்லுதேம்மா. காசு கொடுத்ததுக்காக சொல்லலம்மா. தங்கமான பிள்ளை, விட்டுறாதம்மா, விட்டுறாத. சரிம்மா. பூவே பூவே பூவே, மல்லிகை பூவே, மணக்கும் பூ. என்ன மகா சார், ரொம்ப தாராள பிரபுவா இருக்கீங்க. அவங்கள பார்க்க பாவமா இருந்தது, என்னமோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப புண்ணியம் மகா சார். ரொம்ப நல்ல விஷயம். நானும் அடிக்கடி வர்ற வழியில யாருக்காவது இந்த மாதிரி கொடுப்பேன். என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. சரி, கிளம்புவோம். ஏக்கா, இந்த வீடு தாங்க அவங்க ஓனர் வீடு. எட்டி சுந்தரி இதானே? ஆமா ஆமா, இதுதான். இதுல நம்ம எங்க உட்காந்து போராட்டம் பண்ண? இந்த இதுல கீழே உட்காந்துருவோமா? இது அவன் வீட்டுக்கு வெளியே தெருவு. இங்க உட்காந்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ள எப்படியாட்டு போகணும். உள்ள எப்படிக்கா போக முடியும்? கேட்டு பூட்டிலாம் இருக்கு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஓனர் காரு வெளியே வரும்போது கேட்டு திறக்கும். அந்த கேப்பில் நம்ம எல்லாம் உள்ளே ஓடிடுவோம். உள்ள எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் விரட்டி விட்டுருவானுவ. ஆஹா, நவரவே கூடாது. நாங்கள் போகவே மாட்டோம். அதேமாரி எங்களை தொட்டிங்கன்னா நாங்கள் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம்னு சொல்லிடணும். வாட்ச்மேன் இருப்பாங்களாட்டி? எப்படியும் 2 வாட்ச்மேனாவது இருப்பாங்கக்கா. அது எல்லாத்தையும் மீறி நம்ம எப்படியாட்டும் அங்கே உட்காந்து போராட்டம் நடத்திடணும். சரி வாங்க, எல்லாரும் ஒரு ஓரமாக நிற்போம். கார் போனது வருவோம். சுந்தரி, நீ ஓரமாக ஒளிஞ்சுக்கோ. உன்னையும் ஓனருக்கு தெரியும்லாட்டி கண்டுபிடிச்சிருவான். சரி சரி. வரட்டும், கார் வரட்டும். கேட்டு திறந்துட்டு, அம்மா என்ன பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான், பங்களா கணக்கா இருக்கு. ஒரு 50,000 கொடுக்க மனசு வர மாட்டேங்க செத்த பயலுக்கு. பணம் இருப்பவரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருப்பவரிடம் பணம் இருப்பதில்லை. என்ன விமலாக்கா, ஒரே தத்துவமா? நீங்களோட நல்லா பேசுறீங்க. இந்த உமாமூதேவி எப்ப பார்த்தாலும் 7.5 இழுத்து விடும்பா. நல்ல அதை கூட்டு வரலாம். கார் வருது. கேட்டு துறக்க ஆளே காணும். கார் தன்னால வருது. அது ஆட்டோமேட்டிக் கேட்டுக்கா. வாட்ச்மேனும் உள்ளே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவார். எப்பாடியோ என்னெல்லாம் வந்திருக்கு. ஆல் கேர்ள்ஸ் வாங்க, இந்த கேப்ல நம்ம உள்ள நுழைஞ்சிருவோம். இங்க ஒரு கார் நிக்கு. அவன் நிறைய கார் வச்சிருப்பானா இருக்கும். வாங்க உட்காருவோம். போராடுவோம் 50,000 கிடைக்கும் வரை போராடுவோம். 50,000 கிடைக்கும் வரை போராடுவோம். ஓனர் வராரு போல. லூசி, இது ஓனர் கிடையாது. ஐயோ, நீங்கெல்லாம் யாரு, எப்படி உள்ள வந்தீங்க? ஏபிசிடி கம்பெனி ஓனர் வீடு இதுதானே? ஆமா. அப்ப நாங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஐயா, கார் இப்பதான் போச்சு வெளியே. அது தெரிஞ்சுதான் நாங்கள் வந்தோம் உள்ள. நீங்கெல்லாம் யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? உங்க முதலாளி எப்ப வருவாரு? அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வரும்போது நாங்க சொல்லுதோம், நாங்க போராட்டம் பண்ண வந்திருக்கோம். போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். ஐயோ, மேடம்க்கு தெரிஞ்ச எனக்கு ஒண்ணு எடுத்துருவாங்களே. எழுதி கொண்டு வந்து போர்டு எடுத்து காட்டுங்கட்டி. போராடுவோம். 50,000 வேண்டும், 50,000 வேண்டும். சாப்பிட வரைக்கா 50,000 ரூபாய்க்கு சாக முடியுமா? இல்ல லூசு மாதிரி பேசாத. அப்பதாண்டி சீக்கிரம் கிடைக்கும். சுந்தரி, இந்த 50,000 உனக்கும் பாபாவுக்கும் மட்டும் தனியா வாங்கிக்கணுங்க. அவங்க யாரும் போராட்டத்துக்கு வரல, அதனால அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்தானே கொடுத்துட்டு போறாரு. ஆனா எங்களுக்குள்ளதான் நாங்க வாங்காம விட மாட்டோம். கரெக்ட். ஆனா என்ன கேட்டா அவங்களுக்கு கொடுக்க விடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கறது நீங்க எடுத்துக்கிடணும். அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கிட்டி? நேர்மை, உண்மை, தன்மை, பன்மை.
ஓ மாரக்கட்ட ஒழுங்கா உட்காரு. வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்ன நடக்கு? மேடம் என்ன நடக்குன்னு எனக்கு புரியல மேடம். கொஞ்சம் பொம்பளையால் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே கேமரால நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு கேளு. சார் வந்தாதான் சொல்லுவாங்களாம். ஓ ஓ ஓ ஓ நான் வரேன். ஐயோ மேடம் வராங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே. எக்காங்க பாருங்க, பெரிய சைஸ் வெட்டுக்கிளி ஒன்று வந்திருக்கு. லூஸ் அது வெட்டுக்கிளியில ஓனருக்கு பொண்டாட்டி. ஓனருக்கு பொண்டாட்டி மண்டை என்ன வெட்டுக்கிளி மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கு. ஓனர் பொண்டாட்டி வார வாரம் ஒரு ஹேர் கலர் அடிக்கும். ஹேர் கலர் பச்சையிலே உண்டாமா? எல்லா கலரும் உண்டுக்கா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வேண்டும் வேண்டும் 50,000 வேண்டும். யார் நீங்க? என்ன வேணும்? பாவத்துக்கு காது கேட்காது போல. 50,000 வேண்டும். என்ன வேணும்? நீங்க யார்? நீங்க ஏன் காதை வெஞ்ச மூதி, உனக்கு கட்ட வேண்டி தாலி. வாட் நான்சென்ஸ். இருங்கடி நான் போய் பேசிட்டு வரேன். மேடம் மேடம் பச்சை கலர் மேடம். மேடம் யுவர் ஹஸ்பண்ட் 55,000 rupees no rupees. ஸோ போராட்டம் போராட்டம். அட கடவுளே, அந்த மேடம்க்கு நல்லா தமிழ் தெரியும். இது ஏன் இங்கிலீஷ் கொலை பண்ணிட்டு இருக்கு பங்கச்சம்? தமிழ்ல சொல்லுமா மேடம். நீங்க தமிழா? நான் உங்க மண்டைக்கட்டு அதுக்கப்புறமா உங்க துணியெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏதோ வெளிநாட்டில் உள்ள ஆளுன்னு நினைச்சிட்டேன். இல்ல மேடம், இந்த உங்க புருஷன் இருக்கார்ல மேடம் எம்டி, அவர் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, விடிய விடிய முழிச்சிருந்து முடிச்சு கொடுங்க, ஆளுக்கு 50,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுவளும் பாவம் விடிய விடிய தூங்காம கிடந்து முழிச்சிட்டு இருந்ததுவ. ஏதோ 2 கோடி அவருக்கு லாபம் கிடைக்குமா, எல்லாத்துக்கும் 50,000 தரேன்னு சொல்லிட்டு முடிக்க வச்சுட்டாரு. நாங்க கூட ராத்திரி போய் நான் டான்ஸ் எல்லாம் ஆடி இவங்களை தூங்க விடாம பாத்துக்கிட்டோம். கடைசியில பார்த்தா ஒரே ஒரு 50,000 கொடுத்துட்டு இதுதான் அவங்களுக்கு நான் சொன்னேன்னு அப்படியே பொய் புளிவிட்டாரு உங்க வீட்டுக்காரு. வாட் பொய் புளிவிட்டார்? பொய் புளிவிட்டார்னா பொய் சொல்லிட்டாரு. அதான் நாங்க இப்ப போராட்டம் பண்ணி உங்க வீட்டுல வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டுல இடப்பாரு, அதான் வந்திருக்கோம். மேடம் உங்களெல்லாம் பார்த்த பெரிய கோடீஸ்வர ஆளுங்க மாதிரி இருக்கு. ஏழைகளோட வயிற்றுல அடிக்காதீங்க, அவங்களுக்கு தர வேண்டிய 50,000 கொடுத்துருங்க. அதுக்கு வீட்டெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா? ஆபீஸ்ல போய் பிரச்சனை பண்ண முடியல, அதான் அங்க வந்துட்டோம். இரு மேடத்தை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, கொண்டு வருவாங்க. இருங்க, மேடம் நல்ல மேடமா தெரியுது. போய் பைசா எடுத்துட்டு வரோம். சார கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். மேடம் சரியான அரமண்டல். எங்க வீட்டுக்கு போராட்டம் பண்ண இருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க பாருங்க பாருங்க. அவ்வளவு வெறி சுட்டு பொசிக்கிறேன். ஓடுங்க. யாத்தடி துப்பாக்கி. துப்பாக்கி காட்டு மிரட்டனா நாங்க பயந்துருவோமா? சுடுங்க, சுட்டுட்டு நீங்க செயலுக்கு போங்க. வெளியே போங்க, வெளியே போங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க மேடம், நாங்க சார்ட்ட பேசி முடிவெடுத்துக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க போங்க. ஏன் அந்த வெட்டுக்கிளி ஒரு மாதிரி மெண்டல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. உண்மையிலேயே சுட்டுருமோன்னு பயமா இருக்கு. வாங்க நம்ம போராட்டத்தை தொடருவோம். சுந்தரி, என்னமா ராத்திரி ஆயிட்டு இந்த ஓனர் பையில காணும்? அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. எங்க வெளியூர் போயிட்டானு தெரியலையே. எத்தனை நாள் இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியும்? சரி பாப்போம். நீங்க எல்லாம் இன்னும் போலையா? ஓனர் வர சொல்லு. ஐயோ, அவரு பின்னாடி வாசல் வழியா எப்பமோ வந்துட்டாரு. வந்து சாப்பிட்டு படுத்துட்டாரு. நீங்க ஏன் வீணா பட்டினி கிடக்கீங்க? உங்களெல்லாம் பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. உங்க வீட்டுக்கு போங்க. பின்னாடி வழி இருக்கா? அட பேதியில போவோம். அப்படி போயிட்டானோ? பரவாயில்ல, நாங்க எங்கேனாலும் இன்னைக்கு தூங்கிக்கிடுதோம். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏக்கா என்னக்கா பண்ண? இப்ப சாப்பிட வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கேட்ட இழுத்து முடிடுவோம், திருப்பி உள்ள வர முடியாத. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் போட்டுருவோம், கேட்ல நின்று வாங்கிக்கிடுவோம், அவ்வளவு தானே. சான்ஸ்ராணி, உன் மண்டக்குள்ள இவ்வளோ அறிவா? சூப்பர் ஐடியா. அப்ப அப்படியே பண்ணுவோம். ஐயா, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போக முடியாதோ? ஆமாக்கா, ரூபாயை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். கிழிஞ்சது போ. பங்குசக்கா, இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம். காலையில அவங்க வேலையை பார்க்க போயிருவோம். வேண்டாம், எதுக்கு போட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு. அதுக்கு இல்லம்மா, எல்லாரும் குடும்ப குட்டியை போட்டு வந்திருக்கோமே, எத்தனை நாள் நீடிக்க போதோ தெரிலலாமா, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்டு தான். விமலா மேனி இங்க வந்தாச்சு. என் பிள்ளை பாவம் என் புருஷன்ட்ட தான் இருக்கு. கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிடுவோமா, அந்த 50,000 நமக்கு கிடைச்சிரும். எல்லாரும் கத்தி அவன் தூக்கத்தை கெடுப்போமா? வேண்டும் வேண்டும் 50,000 வேண்டும். அதெல்லாம் வேஸ்ட். ஜன்னல் கிணறுலாம் அடைச்சு நல்லா மூடி படுத்திருப்பான். வேஸ்ட் கத்துறது. சரி, இப்போ எல்லாரும் உறங்குவோம்.